விஜயலட்சுமியிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்டார் சீமான். நிகழ்வு என்ன அப்படின்னா, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, நடிகை விவகாரத்தில் சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டதாக தகவல் வெளிவந்திருக்குங்க. நடிகை விஜயலட்சுமி அவர்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவர்களை ஏமாற்றி விட்டதாக சீமான் அவர்கள் மீது தொடர்ந்து ஒரு குற்றம் சாட்டி வந்துட்டு இருந்தாங்க நடிகை விஜயலட்சுமி அவர்கள். அவர்கள் தரப்பிலிருந்து இந்த ஒரு வீடியோக்கள் மூலம் வெளிவரக்கூடிய சமூக வலைதளங்களில் பரவுகிற அந்த நிகழ்வுகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி அவர்களால் முடிந்த அளவிற்கு எதிர்கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் இது முடிவு பெற வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக முடிவெடுத்து அவர்களது வழக்கறிஞர் பாசறைகளோட களமிறங்கி மொத்தமாக இந்த மாதிரியான பேசுவதை நடிகை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்கிறாங்க. அப்போ வழக்கு பதிவு செய்யும் போதும் நேரடியாக ஒரு முறை கூட சாட்சிக்கு நேர் நிற்காமல் இருந்த நடிகை விஜயலட்சுமி அவர்கள் அவங்களுடைய வழக்கறிஞர் தரப்பில் எல்லா விஷயத்தையும் பகிர்றாங்க. உண்மையாகவே எனக்கு பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அக்கா பேரலைஸ்ட் ஆனவங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. உண்மையில் அவர்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்ட்டு கேட்கும்போது இதுபோல் தொடர்ச்சியாக வலைதளங்களிலோ அல்லது பொதுவெளியிலோ பேசுவதுங்கிறது அநாகரிகமானதுன்னு சொல்லிட்டு நீதிபதிகளை கண்டித்து விட கடைசியாக இரு தரப்பும், அதாவது விஜயலட்சுமி தரப்பிலிருந்து சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். உடனடியாக விஜயலட்சுமி அவர்கள் உங்களுக்கு மன்னிப்பு வேண்டும் என்றால் நீங்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும், இருவரும் இனி இது சம்பந்தமான விடயங்களை வெளியில் பேசக்கூடாது என நீதிபதி அவர்கள் பதிவு பண்ணுறாங்க. அதன் பிறகு தற்போது வந்துள்ள செய்தி என்ன அப்படின்னா, நடிகை விவகாரத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். நடிகை தொடர்பாக ஊடகங்களில் எந்த கருத்தையும் இனி தெரிவிக்க மாட்டேன் என சீமான் தரப்பு உறுதிமொழி எடுத்துள்ளனர். இதற்கு மேல் சீமான் குறித்து எதுவும் பேச மாட்டார் என நடிகை தரப்பில் அவரது வழக்கறிஞர்களும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க.